அதாவது மூசா ஃபிரௌனிய சமுதாயத்துக்கு முந்தி, அதுபோல் இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு முந்தி, அப்படியே அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு நெருங்கிய ஒரு சமூகம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு நெருங்கிய ஒரு சமூகம். எப்பொழுது ஒரு நபி இன்னொரு சமுதாயத்தை எச்சரிக்கின்ற பொழுது கடந்த கால சமுதாயத்தை சொல்லித்தான் எச்சரிப்பார். உங்களுக்கு அதாவது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வமா கௌமு லூத்தின் அன்கும் பிபஈத், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துடைய அழிவு உங்களுக்கு தூரம் அல்ல. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஆது சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை சொல்லி சொல்லி என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். அப்படின்னா ஆரம்ப கால சமுதாயங்களில் ஆது சமூது சமுதாயங்கள் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓர்டரில் தான் குர்ஆனில் எல்லா இடங்களிலும் வரும், எந்த இடங்களை எடுத்தாலும். அதில் இரண்டு சூறாக்களில், அதாவது சூரா அஹ்காஃப், அடுத்தது சூரா அத்தாரியாத், இந்த ரெண்டிலையும் என்ன செய்யும்? கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஓர்டரில் என்ன செய்யும் வருவதை நீங்கள் பார்க்கலாம். தாரியாத்தில் நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தின் அழிவை சொல்லி, அதுக்கு அடுத்ததாக ஆது சமுதாயத்தின் அழிவை சொல்லி, அதற்கு அடுத்ததாக சமூது சமுதாயத்தின் அழிவை சொல்லி, அதற்கு அடுத்ததாக அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தின் அழிவை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இது என்னது? பின் ஓர்டரில் என்ன செஞ்சுக்கிறான்? இப்படி போகாமல் இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? சொல்லிக்கிட்டு வரான். இது ஆது சமுதாயம் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை ஒட்டி உள்ள சமுதாயம். சமூது சமுதாயம் ஆது சமுதாயத்தை ஒட்டி உள்ள சமுதாயம் என்பதில் எந்த அறிஞர்களுக்கு மத்தியிலும் கருத்து முரண்பாடே இல்லை. நான் என்றாலும் உங்களுக்கு குர்ஆன் வசனங்கள் ரீதியாக அதை நெருக்கி சொல்வதற்காக அவ்வாறு சொல்கிறேன். இந்த அடிப்படையில் ஆது சமுதாயம் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துடைய அழிவுக்கு அடுத்ததாக உருவாகிய சமுதாயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு இடையில் ஒரு சில நூற்றாண்டுகள் சென்றிருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த சமுதாயமாக அல்லாஹ் தஆலா சொல்வது இவர்களை தான். அடுத்தது இரண்டாவது விஷயம், ஆது சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபியின் பெயர் ஹூத். லேசா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆது என்ற ஃபார்மேட்லேயே வரதான் ஹூத்ன்னு ஞாபகம் வச்சுக்கன்னா என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஞாபகம் வைக்கலாம். ஆது சமுதாயத்துடைய அந்த சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் ஹூத். சமூது என்கின்ற சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் சாலிஹ். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். ஆது சமுதாயத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். இது இரண்டாவது அம்சம். இவர்கள் வாழ்ந்த பிரதேசம், அதாவது இன்றைய ஜசீரத்துல் அரபியா, ஜசீரத்துல் அரப், அதாவது அரேபிய தீபகற்பம் இருக்கிறது, இந்த அரபு பூமியிலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அரபு என்று சொன்னால், அரபு என்ற வார்த்தைக்கு நேரடி கருத்து பாலைவனம். அரபென்ற அர்துல் அரபென்ற என்ன? இன்றைக்கு நாங்கள் அரபிகளுடைய பூமின்னா மொழிபெயர்த்தா எப்படி? பாலைவன பூமின்னு அர்த்தம். அர்துல் அரபு என்றால் பாலைவன பூமின்னு அர்த்தம். அப்போ அன்றைக்கு இன்றையுடைய பிரிவெல்லாம் விட்டு அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வரக்கூடிய அதாவது யமன், ஓமான், அங்கே கட்டர், அங்கே துபாய், குவைத், அப்படியே சுற்றி வந்தீங்கன்னு சொன்னால் என்னது? சிரியா, அங்கே ஈராக் எல்லை, அப்படி ஒரு பெரும் பகுதி என்ன செய்து அரேபிய, அதாவது அங்கே பஹ்ரைன் எல்லாம் சேர்த்து ஜசீரத்துல் அரப். இது அந்த காலத்தில் அரபிய பூமி என்று அழைக்கப்படுகிறது. அரபுகளை பிரிக்கின்ற பொழுது 3 பகுதிகளாக பிரிப்பார்கள். அரபுகளை பிரிக்கின்ற பொழுது 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று அரபுல் குதாமா, பழைய கால அரபிகள். வரலாறு, அவர்களை பற்றி வரலாறெல்லாம் என்னது சேமிக்க விட, பாலைவன பூமியினை சேமித்து வைக்கணுமா? எழுத்து முறை கஷ்டம். பழைய கால அரபிகள், அந்த பழைய கால அரபிகளுக்குள் ஆதையும் சமூதையும் சொல்வார்கள். ஆது சமுதாயம், அதே போல் சமூது, இந்த சமுதாயம், அமாலிகா, அப்படி இப்படி நிறைய பட்டியல் சொல்வார்கள். அதில் ஆதும் சமூதும் அழிந்து போன பழைய கால அரபு வம்சங்கள். ரெண்டாவது அரபுல், அதாவது ஆரிபான் ஒரு பகுதியை சொல்வார்கள். அவர்கள் யார் தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பிற்பட்டவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரே, அவருடைய காலத்துக்கு பிற்பட்டவர்கள். ஏன்னா மக்காவுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரப்பட்டு அவர்களும் அரபு மொழியை பயின்று அதுக்கு பின்னால் உருவாகினவர்கள் நடுக்கால பகுதின்னு சொல்லலாம். அடுத்த அரப் அல் முஸ்தாரிபா, இப்போ ரசூலுல்லாஹ்வோட ஜாஹிலிய காலம் தொடக்கம் மற்ற பகுதியுள்ள அரபிகள், இப்படி 3ஆக பிரிப்பாங்க. அப்போ இவங்க எந்த இடத்துல வராங்க? அரபுகளுடைய பழமையான மூதாதையர்கள் என்ற பகுதியில் வராங்க. அவர்கள் பேசிய மொழியும் அரபு தான். இப்போ அல்லாஹ் தஆலா எப்படி இந்த பகுதியில் அரபு மொழியை, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் பரப்புறான்னு சொல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து ஒரு விட்டாரே மக்கால உடக்குலையும் அந்த பகுதி என்ன? பாலைவனம் தான். விவசாயம் இல்லை, ஆக்கள் இல்லாத, நீர்நிலை இல்லாத பாலைவனம். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது ஜுர்ஹும் கஹ்தான் என்ற 2 கோத்திரத்தினர்கள் மூலம் அரபு மொழி அவங்க என்ன செய்யறாங்க? அங்கே தானே வளர்க்கப்படுறாங்க. அங்கே உள்ள கோத்திரங்கள் மூலம் அரபை படித்து அரபு மொழி அவர்களுக்கு மத்தியில் வளருது. அவர்கள் அங்கே தான் திருமணம் முடித்தாங்க. அடுத்தது எல்லா பரம்பரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்கா மதீனாவுடைய எல்லா பரம்பரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும்?
அப்படி போய் லிஸ்ட் போய் எங்கே நிற்கும்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் கூட தான் என்ன செய்யும்? மக்கா மதீனாவுடைய அந்த பரம்பல் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? நடந்திருக்கும். இது நீங்கள் அந்த அரபு பூமியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வதற்காக நான் சொல்லுகின்ற விஷயம். இவர்களை பொறுத்த ஆதி சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திற்கு பல்லாயிரக்கணக்கால் முற்பட்டவர்கள். ஆனால் அரபுகள் அவர்களுடைய எழுத்து முறைக்கும் பேச்சு முறைக்கும் இன்றைய அரபு எழுத்து முறைக்கும் பேச்சே இருக்காது. சில வேளை அந்த அரபிகள்லாம் வந்து இன்றைய அரபிகளை சந்திச்சாங்கன்னா 2 பேரும் அரபு தான் பேசுவாங்க, 2 பேருக்கும் வழங்காது. 2 பேரும் அரபு தான் பேசுவாங்க, 2 பேருக்கும். ஆனால் பழைய அரபிகள். அன்புள்ள சகோதரர்களே, இதில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மதீனா, அதாவது அரபுல நடுவு பகுதியை எடுங்க. இதில் கீழ்ப்பகுதி ஆது சமுதாயம் வாழ்ந்த இடம், பிற்பகுதியில் கீழே. மேல் பகுதி சமூது சமுதாயம் வாழ்ந்த இடம். வடக்கு தெற்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதீனாவுக்கு வடக்கே யார் வாழ்றாங்க? சமூது சமுதாயம். மதீனாவுக்கு தெற்கே யார் வாழ்றாங்க? ஆது சமுதாயம். இவங்க வாழ்ந்த இடம். இன்றைக்கு அந்த பிரதேசங்கள் யமனுடைய எல்லைகளில் என்ன செய்யும்? அறியப்பட்டிருக்கும். சமூது சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கில் உள்ளவங்களோட பெயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதாஇன் சாலிஹ், சாலிஹுடைய சிட்டிஸ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நகரங்கள் என்று அழைக்கப்படும். மதீனாவுடைய மாவட்டத்தில் உண்டு இன்றைக்கு. அது மதாயின் சாலிஹ் இருக்குதானே, அது வந்து மதீனா மாவட்டங்கள், மதீனா என்ற அந்த பெரிய மாநிலத்தின் ஒரு பகுதியில் உண்டு தான் இன்றைக்குள்ள மதாயின் சாலிஹ். ஜித்தா எல்லாம் மக்காவுக்கு வரும், எம்பு எல்லாம் மதீனா மாவட்டத்தில் வரும். அதில் ஒரு பகுதி தான் மதாயின் சாலி. மதாயின் சாலின்னு சொல்லுவாங்க, இருந்தால் தெரியும். இது வந்து மதீனா மாவட்டங்களில் உண்டு. இடத்தை நான் சொல்வதற்காக சொல்லுகிறேன். அன்றைக்கு பேர் அதல்ல. அல்லாஹ் குர்ஆனில் மதாயின் சாலிகள் என்ன செய்யலை, சொல்லலை. இன்றைக்கு பேர் அது. இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த சமுதாயங்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகள் இருக்குதே. பொதுவாக வரலாறுண்டா எல்லா இடங்களையும் தேடி எடுக்கலாம். ஆனால் இந்த சமுதாயங்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகள் மிகப்பெரிய சோசாக அமைகிறது குர்ஆன் மட்டும்தான். 2ஆம் தரமாக ஹதீஸ், முதல் தரமாக அரபுகளுக்கே ஜாகிலிய, உதாரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அரபுகள் இருக்கிறாங்க, அவங்க இந்த ஆது சமுதாயத்தில் வரலாறு தேடணும்னா அவங்களுக்கு மெயின் சோர்ஸ் அமையணும் எது? குர்ஆன் மட்டும்தான். ஏன்னா பெரிய ஹிஸ்டரி ஒன்று என்ன செய்யலை. மற்ற பகுதிகளில் கவிதைகளிலும் சும்மா வரலாற்று நூல்களில் ஒரு சில செய்திகள் வந்திருந்தாலும் குர்ஆன் தான் அடிப்படையாக இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த முன்னுரையோடு இப்பொழுது நான் குர்ஆனிலே இந்த ஆதி என்கின்ற சமுதாயம் பற்றியும் சமூது சமுதாயம் பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையில் அவர்களுடைய ஆற்றலும் திறனும் எப்படிப்பட்ட சமுதாயமாக வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமை, அகங்காரம், அல்லாஹ் அவர்களை அளித்த அந்த அளித்தல் முறைகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய வல்லரசுகள் இந்த வசனங்களை நம்பினால், இந்த வசனங்களை ஈமான் கொண்டால் படிப்பினை பெறுவதற்கு மிகவுமே போதுமான வசனங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் இது ஒரு வரலாற்று ஓர்டரிலே நான் சொல்லுகிறேன். குர்ஆன் முதலாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் பற்றி ஒரு பட்டியல். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அவர்கள் வாழ்ந்த நிலப்பிரதேசத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சூரா அஹ்காஃபில் 21வது வசனத்திலே சொல்லுகிறான். வத்குர் அஹா ஆதின் இத் அன்தர கௌமஹு பில் அஹ்காஃப். நபியே, ஞாபகப்படுத்துங்கள், அதாவது ஆது சமுதாயத்தின் சகோதரரை, அஹா ஆதின், ஆது சமுதாயத்தின் சகோதரர்களை அவர்களுக்கு நிறைவு கூறுங்கள். இத் அன்தர கௌமஹு பில் அஹ்காஃப், மணல் வெளிகளுக்கு மத்தியில் தன் சமுதாயத்தை அவர்கள் எச்சரித்ததை. மணல் வெளிகளுக்கு மத்தியில், ஹக்ஃப் என்றது மணல் வெளி, அஹ்காஃப் மணல் வெளிகளுக்கு மத்தியில் தன் சமுதாயத்தை எச்சரித்ததை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள். வகத் ஹலத்தின் நுதுரு மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வரான் சூரா அஹ்காஃப்ல. அப்படி என்றால் ஆது சமுதாயம் வாழ்ந்த பிரதேசம் ஒரு மணல் வெளி பிரதேசம், பாலைவனம், தனியான ஒரு பாலைவனத்தில் மணல்களாலேயே மலைகள் அமைஞ்சிக்குமே, மணல் வெளிகளாலே என்ன வெளிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல தான் என்ன செய்தார்கள், அதாவது அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது சமுதாயத்தை எச்சரித்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆதுடைய இடத்தை இதுக்கு மேலதிகமாக குர்ஆன் எதையும் என்ன செய்யலை, சொல்லவில்லை. அவர்களுடைய இருந்த பிரதேசம் வெறும் மணல் வெளிகளாக, மணல் மலைவெளிகளாக இருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது, அவர்களுடைய பலம், சக்தி, ஆற்றல் மற்றவர்களை விட அவர்கள் வித்தியாசமாக எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சில இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். சூரா அராஃபில் 69வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அதாவது இத் ஜஅலகும் குலஃபாஅ மின் பஅதி கௌமி நூஹிம் வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், ஆது சமூகமே, உங்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு பின்னால் அல்லாஹ் சந்ததிகளாக ஆக்கியிருக்கிறான், தலைவர்களாக ஆக்கியிருக்கிறான். அதை கொஞ்சம் ஞாபகம் கூறுங்கள், நினைவு கூறுங்கள். வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உங்களோட உடம்புல, உங்களோட படைப்பில்
ஒரு அதாவது விசாலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், அவர்கள் உடல் கட்டிலும் வாக்கிலும் மிகப்பெரிய பலமுள்ள மக்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள், ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை படைத்தது அவர் 70 முழத்தில் இருந்தார். ஆதமுடைய உயரம் 60 முழத்தில் இருந்தால், ஆதமுடைய உயரம் 60 முழத்தில் இருந்தது. அண்டையிலிருந்து ஃபலம் யஸலில் ஹல்கு யன்குஸ், படைப்புடைய அளவு உயரம் குறைந்து கொண்டே வந்தது இன்றைய காலம் வரைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் குதிரை இந்த குதிரை மாதிரியா இருந்தீங்க, ஏறுனா தாங்குமா, தாங்காது. அப்ப என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா படைப்பும் என்ன செய்யும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா படைப்புகளும் ஃபலம் யஸலில் ஹல்கு யன்குஸ், இன்றைய நிலைமைக்கு வருகின்ற வரைக்கும் எல்லா படைப்பும் என்ன செய்யுது, அப்படியே லிமிட்ல குறைஞ்சு 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 வந்திருக்குது. ஆனா சொர்க்கம் போறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரத்தில் தான். யோசிக்குவானா, அந்த பெரிய உசரத்தில் போனால் நல்லா இருக்காது, எல்லாரும் அந்த உசரத்தில் என்ன செய்வாங்க, எல்லாரும் அந்த உயரத்தில் தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஆனால் இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆது சமுதாயத்துக்கு அவர்களுடைய உடலில் ஒரு பெரிய வளத்தை கொடுத்திருந்தேன். எல்லாரும் உயரமா இருந்தா அல்லாஹ் தஆலா இவங்களை தனியா பாராட்ட மாட்டான். எல்லாரும் உயரமா இருந்திருக்கிறா, இவங்களோட உடம்புல என்ன செஞ்சிருக்குது, ஒரு வித்தியாசமான ஆற்றலை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். ஸ்பெஷலா சொல்லி காட்டுற அளவுக்கு வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உங்களோட உடம்பில பெரிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி, விசாலம், பெருந்தன்மை, இப்படி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ உடம்பால அவர்கள் பெரியவர்கள். அடுத்தது சூரா தௌபால 69 வசனம், கடந்த கால சமுதாயங்களை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கானு அஷத்த மின்கும் குவ்வா, அல்லாஹ் மக்கத்து காவிர்களுக்கு சொல்றான், கடந்தவங்கலாம் எப்படிப்பட்ட பலசாலிகள் தெரியுமா, உங்களை விட சக்தியால் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள், கடும் சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். அக்தரு அம்வாலம் வ அவுலாதா, அவர்கள் பணத்தால் அதிகமானவர்கள், பரம்பரையால் அதிகமானவர்கள், அப்படிப்பட்ட சக்தி உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது, பணத்துல கூட, சக்தியில கூட, உடம்புல கூட, அதே போல குழந்தை பிள்ளைகள்ல பரம்பரையில அதிகமானவர்கள். அடுத்தது பாருங்க, அவங்களோட இன்னொன்று, அவங்க செஞ்ச வேலைகள் என்ன தெரியுமா, இதை வச்சு அத்தபுனூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன், ஏற்கனவே சொன்ன வசனம் தௌபா 69, இது ஷுஆரால 128 தொடக்கம் 140 வரைக்கும். எப்படி அத்தபுனூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன், என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதாவது எங்கெங்கெல்லாம் ஒசரமான இடங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி வைக்கிறது, சும்மா தேவையே இல்லாம காட்டுறதுக்கு. இன்றைக்கு அப்படித்தானே, இது இந்த ஜனாதிபதியால் கட்டப்பட்டது, ஒரு பிரயோஜனம் இருக்காது. பிறகுதான் இந்த எங்கள் ஊருக்கு வரவேற்கிறோம் என்று சொல்லி ஒரு 10 லட்சத்துக்கு போட்டு பெரிய போர்டு ஒன்று செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க, அதால எந்த பிரயோஜனம் என்னது இல்லை. இது ஒரு குணம், அரசாங்கத்தில் பலமாயிக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு குணம். அது அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அத்தபுனூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன், பெரிய பெரிய ஒசரமா வழங்கக்கூடிய இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் போய் என்ன செய்யறது, அவங்களுக்கு விளங்க ஒரு அடையாளம் மாதிரி வீணாக நீங்க என்ன செஞ்சீங்க, கட்டி திரிஞ்சீங்க. வீண ஆற்றல் உள்ளவங்க தானே, அதனால கட்டி, இன்னைக்கு அப்படித்தானே. சரி, பெரிய ஒசர மலையில் ஒரு ஒரு ஆளை கட்டி வச்சிருது, வணங்கிட்டா ஒரு புத்தர் சிலையை கொண்டு வச்சிருது, அங்க யாரும் வணங்க போறதும் இல்லை. வணங்க கஷ்டப்பட்டு அவனுக்கு கீழே வச்சா நல்லா வணங்கிடுவான் தானே, அங்க கொண்டு போய் என்ன செய்யறது, ஒசுக்க கொண்டு போய் வச்சிருது, என்னத்துக்கு, அடையாளத்துக்கு. நம்ம வச்சோம், இந்த காலத்தில் தான் என்ன செஞ்சது, வைக்கப்பட்டது. இது மாதிரி அவங்களும் செஞ்சாங்க, அவங்களும் செய்தார்கள். அல்லாஹ் கேட்கிறான், வதத்தகிதுன மசானி அல்லக்கும் தஹ்லுதூன், கட்டுறீங்க கோட்டை கொத்தலங்கள் மாளிகைகளை, நிரந்தரமா இந்த உலகத்தில் வாழ்றீங்க போல, அப்படியே வாழ்ந்துருவீங்க போல என்ன செய்றீங்க, பெண்ணும் பெரிய மாளிகைகளை, உயர்ந்த கோட்டைகளை எல்லாம் கட்டுகிறீர்கள். வைதா பதஷ்தும் பதஷ்தும் ஜப்பாரீன், யாரையாவது எதிர்த்து நின்றால், பேத்து பிடிச்சிங்கன்னு சொன்னால், அகங்காரம் பிடித்த ஆணவக்காரர்கள் போல் அவர்கள் மீது அடர்ந்தேறுகிறீர்கள். பிடிச்சி அடிச்சாங்கன்னு வைங்களே, ஒரு ஏரியாவை பிடிச்சாங்கன்னு வைங்களே, பதஷ்தும் அதாவது பதஷ்தும் ஜப்பாரி, அதாவது அடந்தேறி என்ன செய்றீங்க, போறீங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவருடைய ஆற்றலை சொல்லி காட்டுகிறான். அப்ப அநியாயம் செய்கின்றவர்களாக இருந்தார்கள், வீணாக பில்டிங்கை கட்டுறவங்களா இருந்தாங்க, வீணாக கோட்டை கொத்தளங்களாக கட்டி தங்களோட ஆற்றலை நிரூபிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்தது சூரா ஃபஜ்ர்ல 6 தொடக்கம் 9 நாங்கெல்லாம் ஓதுற சூரத்துல் ஃபஜ்ர், இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இதான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்ற இன்னொரு விஷயம். இரம், அல்லாஹ் தஆலா ஆது சமுதாயத்தை சொல்லுகின்ற பொழுது இரம் என்று சொல்லி காட்டுகிறான். தாத்தில் இமாத், உயர்ந்த பெரும் பெரும் தூண்களையுடைய இரம் கோத்திரனர், கோத்தினர் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல, கோத்திரத்தினர் என்றான். உயர்ந்த தூண்களையுடைய இரம் கோத்திரத்தினர், அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போன்று எந்த இடங்களிலும் எந்த நகரங்களிலும் மனிதர்கள் படைக்கப்படவே இல்லை. இந்த மாதிரி உள்ளவர்கள் உலகத்தில் எங்கேயும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் தஆலா. அப்ப எப்படி பவர்ஃபுல் ஆகும்? யார் சொல்றான்? இது மனிதண்ட புள்ளி விவரம் அல்ல,
அல்லாஹ் சொல்றான் அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போன்றவர்கள் எங்குமே படைக்கப்படவில்லை. இவர்கள் இரம் என்று சொல்றாங்க. இந்த இரமுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தஃசீர்கள் சொல்றத பார்க்குற விளக்கம். இரமண்டா என்ன அப்படி எடுத்து ஒவ்வொரு விளக்கம் சொல்றாங்க. அதில் பொருத்தமானது என்னன்னு சொன்னால், அதாவது தஃசீர் இப்னு கஸீர் நீங்கள் இதை பார்வையிடலாம். அதாவது பல அறிஞர்கள் அதான் பொருத்தமானது. இப்னு கஸீர் கூட அதை கடை காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருத்து என்ன, இரம் என்பது நேரடியாக ஆது சமுதாயம் வாழ்ந்த பிரதேசத்தையும் அவர்களுடைய ஆட்சியையும் குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. அவர்களுடைய மம்லக்கா, அவருடைய ஆட்சி நடந்த அந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு என்பதுதான் பொருத்தமான விளக்கம். அப்ப இரம் ஆது சமுதாயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு. தாத்தில் இமாத், தூண்களை உடைய இடத்துக்கு என்னென்ன விளக்கம் சொல்லிக்கிறாங்க தெரியுமா? இப்னு கஸீரே என்ன செய்யறாரு, ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, என்னென்ன விளக்கம் சொல்லிக்கிறாங்க தெரியுமாண்டு. பாருங்க, சிலர் சொல்றாங்கன்னா இது டெமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டியை குறிக்குது, இன்னும் சொல்லவங்க இப்படி இஸ்கந்தரியாவை குறிக்குது. புது கட்டுக்கதை ஒன்று எப்படி தெரியுமா, அந்த தாத்துல் இமாத், இரம் தாத்துல் இமாத் என்றது பெரிய ஒரு அழகான ஒரு பிரதேசம். அது நைட்டுக்கு சில இடத்துல விளங்கும், பகல்ல மறைஞ்சிரும். விளங்கிட்டா, பகல்ல விளங்கும், நைட்ல மறைஞ்சிருமா. அப்படி என்று சொல்லி சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்க, விளக்கம் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை. ஒன்றை விளங்கிக்கோங்க, மிகப்பெரிய தூண்களை எல்லாம் கட்ட பார்க்கவே முடியாத அளவுல கடுமையான, இது போல சாத்தியமே படாத அளவுல கடுமையான சக்தி உள்ள ஆற்றல் உள்ள பில்டிங்களை எல்லாம் என்ன செஞ்சவங்க, கெட்டினவங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்தில் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸ் இருக்குது. இந்த பிரமிட் சம்பந்தமாக இதை யார் கட்டி இருப்பார்கள் என்ற ஆய்வு என்ன செய்து எகிப்தில் நிறையவே நடக்குது. ஏண்டா அதில் உள்ள ஒவ்வொரு கல்லும் பல ஆயிரக்கணக்கான மக்களை போட்டு தான் என்ன செஞ்சு ஒரு கல் தூக்கி இருக்கணும். அதில் அதை இப்போ இஸ்லாமிய ஆட்சி அங்கே நடந்திருந்தும் கூட அங்குள்ள சிலைகள் என்ன செய்யலை, முழுசாக உடைக்கலாமே இருந்துச்சு. அதுக்குரிய சக்தியெல்லாம் என்ன செய்யலை அங்கே இல்லை. இஸ்லாமிய ஆட்சி நடந்திருந்தா எவ்வளோ காலம் நடந்திருக்குது. இந்த வரைக்கும் அது ஒரு முஸ்லீம் நாடாக இருக்குது. சிலை உடைக்கணுமா இல்லையா? ஆனால் இந்த சிலை என்ன செய்யலை, உடையப்படலை. சில சிலைகள்லாம் என்ன செய்யுது, காது இப்படி மூக்கெல்லாம் போயிருக்குது. இந்த மாதிரி தவிர வேற எதுவும் நடக்கல. ஆனால் அந்த உலக அதிசயங்களில் ஒன்றா அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க. இதில் ஃபிர்அவுன்கள், அதாவது எகிப்திய ஆட்சியாளர்கள் தான் இந்த இதை கட்டினாங்க என்று சொல்றதுல யாரும் என்ன செய்யலை, உடன்படலை. அவங்க இதை கட்ட முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே உள்ள பனு இஸ்ரவேலர்களை வச்சு பயன்படுத்தி தான் இதை கட்டிக்கிறாங்க. மக்களை 1000-2000 பேரை போட்டு இழுக்க வச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒவ்வொரு கல்லையும் கரத்தையில வச்சு இழுத்து கட்டின மாதிரியெல்லாம் கதை சொல்லிக்கிறாங்க. அந்த கதையெல்லாம் என்ன செய்யலை, ப்ரூஃப் ஆகலை. இன்றைக்கு சில ஆய்வுகள் என்ன சொல்கின்றன என்று சொன்னால், இந்த அல்லாஹு தஆலா அவர்களை ஸ்பெஷலாக என்ன சொல்றான், இந்த பில்டிங் விஷயம், கட்டுற விஷயங்கள் இவர்கள் என்ன செஞ்சாங்க, முன்னிலையில் இருந்தார்கள். இந்த பிரமிட்ஸுக்களை ஆதி சமுதாயத்தினர் தான் என்ன செஞ்சிருக்கணும், கட்டி இருக்க வேண்டும் என்கின்ற வரலாறு ஒரு தகவலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கடுமையாக மறுக்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் கடுமையாக மறுக்கிறாங்க. ஆனால் சாத்தியம் உண்டு என்று சொல்கின்ற அளவில் அவர்களுடைய வர்ணனை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஆதி சமுதாயத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற விஷயம். இப்போ அந்த சமுதாயத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்தில் அவர் என்ன சொன்னார், மக்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதை நான் குர்ஆன் வசனங்களிலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறேன். அதை பாருங்க. அவங்களுடைய பதில் எந்த காலத்திலையும் காவிர்கள்ட பதில் ஒன்றுதான். எந்த காலத்திலையும் காவிர்கள்ட பதில் ஒன்றுதான். அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று தஷாபஹத் குலூபுஹும், இதயங்கள் எல்லாம் ஒன்றாகிட்டேன்னு சொல்றான். எப்படி? அதாவது சூரா ஆராஃபில் 65 தொடக்கம் 70 வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இலா ஆதின் அஹாஹும் ஹூதன், நாங்கள் ஆது சமுதாயத்தினருக்கு அவர்களது சகோதரர் ஹூதை நபியாக அனுப்பினோம். அவர் என்ன சொன்னார், யா கௌமி அபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைரு அஃபலா தத்தகூன், ஏ சமூகமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இரட்சகன் இல்லை, நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? காலல் மலவு, அவங்க சொன்ன பதில், அவங்கள உயர் இடத்துல உள்ளவங்க சொன்ன பதில், இன்னா லனராக ஃபீ சஃபாஹா, மடத்தனத்தில் இருக்கிறீங்க, நீங்க மடத்தனத்தில் இருக்கிறீங்க, வ இன்னா லனதுன்னுக மினல் காதிபீன், நீங்க பொய்யன் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் ஒரு பொய்யர் என்று நினைக்கிறோம். கால, அந்த நபி பதில் சொல்றார் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், யா கௌமி லைஸ பீ சஃபாஹா, என்கிட்ட எந்த மடத்தனமும் இல்லை, வலாக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், நான் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர், உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன லக்கும் நாசிஹுன் அமீன், எனது இறைவனுடைய தூதை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன், நான் நம்பிக்கையுள்ள உபதேசகன், உங்களுக்கு நம்பிக்கையுள்ள ஒரு உபதேசகன். அவ அஜிபுத்தும் அன்ஜாஅக்கும் திக்ரும் மிர் ரப்பிக்கும் அலா ரஜுலிம் மின்கும், உங்களிலிருந்தே ஒரு மனிதர் மூலம் உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டல் வந்ததனாலேயே ஆச்சரியப்படுறீங்க, உங்களிலிருந்து என்னை அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கிறான். வத்குரு, ஞாபகப்படுத்துங்கள்,
இத் ஜஅலக்கும் குலஃபாஅ மின் பஅதி நூஹ் கௌமி நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு பின்னால் அல்லாஹ் உங்களை சந்ததிகளாக ஆக்கி இருக்கிறான், தலைவர்களாக ஆக்கி இருக்கிறான். வஸாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா, உங்களுக்கு உடம்புல தந்திருக்கிற ஆற்றலை பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றலை பாருங்கள். ஃபத்குரு ஆலா அல்லாஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய அருள்களை ஞாபகப்படுத்துங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். அப்ப அவங்க சொன்ன பதில பாருங்க. காலு அஜிதனா லினஅபுதுல்லாஹ வஹ்த வனதர மா கான யஅபுது ஆபாஉனா, அல்லாஹ் மட்டும் வணங்கி நாங்கள் ஏற்கனவே பரம்பரை பாருங்க, பரம்பரைன்றது கொஞ்சம் காலத்தில் யூஸ் பண்ணிட்டாங்க. பரம்பரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்கே பெரிய க்ரௌட் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே அந்த பரம்பரை யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன பரம்பரை மிஞ்சி போனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட நின்று, ஆனால் அங்கே என்ன சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் சிந்திக்க ரெடி இல்லை, அதுக்கு முந்தி வரைக்கும் பரம்பரையா நாங்கள் தெய்வங்களை வணங்கிட்டு வந்தோம், அதையெல்லாம் விடுமாறு நீங்கள் சொல்லுகின்றீர்களா அப்படி என்று சொல்லிட்டு ஃபஅதினா பிமா தஇதுனா இன் குன்த மின சாதிகீன், நீங்க உண்மைதானே சொல்றீங்க, அப்ப அழிவு வரும்ன்றீங்களே கொண்டு வாங்க, உண்மைதானே சொல்றீங்க அழிவு வரும்ன்றீங்களே கொண்டு வாங்கண்டா எவ்வளவு ஹரஜுக்குள்ளாகும். நாங்க அழிவு வருமன்றோம், உண்மைதானே சொல்றீங்க கொண்டு வாங்கண்டா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கீங்க, அல்லாஹ் எப்படியா அழிச்சிருந்து தான் என்ன செய்வோம், துவா கேட்போம். இவரை பொய்யராக்குற அதை வச்சு. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அதுக்கு இவர் சொன்ன பதில், இவர் சொல்ற பதில பாருங்க, தொடர்ந்து வரக்கூடிய விஷயம். காலையா கோமிலா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் உங்கள்கிட்ட கூலி கேட்டேனா, நான் இப்போ சொல்றதுக்கு ஏதாவது கூலி கேட்டிருந்தா கூட நான் பணத்துக்காக என்று சொல்றேன், நீங்க சொல்லலாம், நான் உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபதரனி அஃபலா தஅகிலூன், என்னை எவன் படைத்தானோ அவன் தான் எனக்கு கூலி தருவான், யோசிக்க மாட்டீர்களா? வயா கௌமியே, சமுதாயமே, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லுங்கள். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா மழையை நிறைய பொழிவிப்பான். வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், ஏற்கனவே உள்ள சக்தி இருக்குதே அதோட இன்னும் உங்களுக்கு சக்தியை தருவான், ஏற்கனவே உள்ள சக்தியை விட உங்களுக்கு இன்னும் சக்தியை தருவான். வலா ததவல்லு முஜ்ரிமீன், குற்றவாளிகளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், திரும்பி செல்ல வேண்டாம். காலு, பதில் சொல்றாங்க அவங்க, யா ஹூதே மா ஜிதனா பிபையினத்தின் வமா நஹ்னு பிதாரிகி ஆலிஹத்தினா, நீங்க எந்த அதாவது ஆதாரமும் கொண்டு வரவும் இல்லை, நாங்கள் உங்களோட வார்த்தைக்காக வேண்டி எங்களோட தெய்வங்களை விட ரெடியும் இல்லை, நீங்க சும்மா சொல்றதுக்காக வேண்டி காலகாலமாக வணங்கி வந்ததை நாங்கள் விடுவதற்கு தயாரும் இல்லை. வமா நஹ்னு லக பிமுமினீன், உங்களை நாங்கள் விசுவாசிக்க போவதும் இல்லை. சொல்லிட்டு ஒரு வசனம் சொன்னாங்க, இன்ன கூலு இல்ல தராக பஅது ஆலிஹத்தினா பிசு, நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் எங்களோட தெய்வங்கள் ஏதோ உங்களை பிடிச்சிட்டு, எங்களோட கடவுள்கள் உங்களை பிடிச்சிட்டு, அந்த பிடிச்ச பைத்தியத்தில் நீங்க என்ன செய்றீங்க, உளறுகிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்ன பதில் எல்லாம் பாருங்க, ஒரு நீட்டே இல்லை, அங்கனுக்கு ஒரு பதில், இங்க ஒரு பதில், இங்க ஒரு பதில், தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு பிடிச்சிட்டு. அப்ப அவர் பதில் சொன்னார், கால இன்னி உஷ்ஹிதுல்லாஹ வஷ்ஹது அன்னி பரீஉம் மிம்மா துஸ்ரிகூன், கடைசி வார்த்தை நபிமார்களுடைய பேசினால் கடைசி வார்த்தை அதுதான். அப்படியா, நான் அல்லாஹ்வை சாட்சியாக இங்கே வைக்கிறேன், நீங்களும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், நான் முஸ்ரிக்கீன்களில் ஒருவராக இல்லை என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். மின் தூனிஹி ஃபகீதூனி ஜமீஅன் சும்ம லா துந்திரூன், நீங்கள் அனைவரும் எல்லோரும் சேர்ந்து எனக்கு சதித்திட்டம் தீட்டுங்கள், எனக்கு அவகாசமும் நீங்கள் தர வேண்டாம். இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், நான் இறைவன் மீது, உங்களது இறைவன் எனது இறைவன் என்பதை நான் தவக்குள் வைத்து விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்றார். சொல்லி அப்படியே அதாவது நான் உங்களுக்கு எத்தி வைப்பதெல்லாம் எத்தி வைத்து விட்டேன், சாட்சியாக இருங்கன்னு உங்களை அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். அடுத்ததாக பாருங்க, அவர்களுக்கு சொன்ன அருள்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தி காட்டுறான். அந்த அருள்களோட எக்ஸ்ட்ரா ஒன்றையும் சொல்றான் பாருங்க. அதாவது உங்களுக்கு அல்லாஹ் ஒத்தகுல்லதி அமத்தக்கும் பிமா தஅலமூன், உங்களுக்கு நீங்களே தெரிகிற அளவுக்கு எத்தனையோ நிஅமத்துக்கள் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அமத்தக்கும் பி அன்ஆமி வ பனீன், கால்நடைகள், பரம்பரை குழந்தைகள், ஜன்னாத்தி வ உயூன், அழகான தோட்டங்கள், நீரருவிகள். இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அஸீம், கடுமையான ஒரு நாளுடைய, ஒரு மகத்தான ஒரு நாளுடைய வேதனையை நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். காலு, அவர்கள் பதில் சொன்னார்கள், சவாஉன் அலைனா அவஅல்த அம் லம் தகுன் மினல் வாயிலின் இன் ஹாதா இல்லா ஹுலுகுல் அவ்வலீன் வமா நஹ்னு பிமுஅzzபீன். சூரா ஷூரால அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அட்வைஸ் பண்ணாலும் சரி, அட்வைஸ் பண்ணாத விட்டாலும் சரி, எங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான், எங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான். இப்படித்தான் முந்தி நடந்துச்சு, இப்படித்தான் முந்தி என்ன செய்யற ஒவ்வொருத்தரும் அட்வைஸ் பண்றது, நாங்கள் ஒரு நாளும் தண்டிக்கப்பட போவதில்லை, இதெல்லாம் காலகாலமாக நடக்கிற விஷயம், இதெல்லாம் நாங்கள் என்னது தண்டிக்கப்பட போவதில்லை என்று சொல்றாரு. அடுத்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, விளக்கம் சொல்றாங்க. காலு லவ்ஷா ரப்புனா, உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நேர்வழி காட்ட நினைச்சிருந்தா ல அன்ஸல மலாயிகா, மலக்குமார் இறங்கிப்பாங்க, நீங்க என்னதுக்கு வாரீங்க,
மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் அட்வைஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் நாங்களும் மனிதர்கள். அப்போ உங்களையே கொண்டு வந்து அட்வைஸ் பண்ண வைக்கணும். ஃபஇன்னா பிமா உர்சில்தும் பிஹி காஃபிரூன். நீங்க கொண்டு வந்ததை நாங்கள் நிராகரிக்கிறோம், காபிர்கள் நாங்கள். வகாலு மன் அஷத்து மின்னா குவா. அல்ல தொடர்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா, எங்களை விட இந்த உலகத்தில் பலசாலி யாரு? எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வாரீங்களே, காட்டுங்க இந்த உலகத்திலேயே எங்களை விட ஸ்ட்ராங் ஆனாக்கள் யாருன்னு காட்டுங்க போவோம். நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வாரீங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் சொல்றான். அதோட ஃபுஸ்ஸிலத் 14-17 அவலம் யரோ, அவர்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா வ கானூ பி ஆயாத்தினா யஜ்ஹதூன். அவர்களை படைத்தான இறைவன் அவன் இவர்களை விட பலசாலி என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா? படைத்த இறைவன் இவர்களை விட அவன் பலசாலி என்பதை இவர்கள் சிந்திக்கவில்லையா? எங்கள் வசனங்களை நிராகரித்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக பாருங்க, அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மட சமுதாயமாக இருக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள் இல்லை, இவ்வளோ சொல்லி யோசிக்கிறீங்க இல்லைன்னு என்ன செய்கிறாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அட்வைஸ் பண்ணுறார். இந்த அட்வைஸ் நான் ஏன் உங்கள்கிட்ட அப்படி விலாவாரியாக சொன்னேன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்ததில்லை, தொகுத்து சொன்னேன் என்றால், அந்த சமுதாயம் ஒரு விஷயத்தை மறந்தாங்க. பாருங்க, அல்லாஹ் இவ்வளோ பெரிய நியமத்து கொடுத்திக்கிறானே, மற்றவங்களே விட நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோமே, ஏதாவது ஒன்று எங்கள்கிட்ட கூடி வரத்துக்கு நாங்கள் காரணம் இல்லையே, இது அல்லாஹ் தான் காரணம் என்று கொஞ்சம் சிந்திக்க என்ன செய்தார்கள்? மறந்தார்கள். ஆனால் அந்த நபி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். நிறைய டைமும் அவங்களுக்கு கிடைச்சது, அவர்கள் மறந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபகத்தபூஹு சூரா 139 140 ஷுஆரால இதில் எப்படி அவர்களை அழித்தான் அல்லாஹு தஆலா சொல்றான். ஃபகத்தபூஹு, அந்த நபியை அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். ஃபஅஹ்லக்னாஹும், அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம். இன்ன ஃபீ ذلك லஆயத வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், இதில் அத்தாட்சி இருக்கிறது, அவர்களில் அதிகமானவர்கள் முஃமின்களாக இருக்கவில்லை. வ இன்ன ரப்பக லஹுவல் அஸீஸுர் ரஹீம், உமது இறைவன் கண்ணியமிக்கவன், அசீஸ் உயர்ந்தவன், அர் ரஹீம் இரக்கமுள்ளவன். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், அழிச்சோம் என்று சொன்னானே, அது எப்படி அழித்தோம் என்று சொல்றான். ஃபுஸ்ஸிலத் 16 வசனத்தில் ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ அய்யாமின் நஹிசாத், அதாவது துச்சமான கெட்ட காலங்கள் என்று சொல்ற மாதிரி விளங்கிட்டா. ஒடுக்கத்து புதன் நகசுடைய நாள்னு சொல்லுவாங்க தானே, அந்த நகஸ் என்ற சொல்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். துச்சமான மோசமான காலத்தில் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்றால், ஒரு காற்றை அனுப்பினோம், குளிர்ந்த காற்று. எப்படி? குளிர்ந்த காற்றை நாங்கள் அவர்களுக்கு அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். குளிர்ந்த ஒரு காற்றை அனுப்பினோம், ஆனால் கடுமையான குளிர்ந்த காற்று ஃபுல் பவரா அடிச்சு. குளிர்ந்த காற்றா இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், சூரா தாரியாத்தின் 41 வசனத்தில், வஃபி ஆதின் இத் அர்சல்னா அலைஹிம் அர்-ரீஹல் அகீம், முரட்டு காத்துன்னு சொல்றான். இன்னைக்கு புயலண்டோமே, அதையெல்லாம் எல்லையெல்லாம் தாண்டி கடுமையான ஒரு புயல் காற்றை அனுப்பினோம். ஆனால் குளிர்ந்த காற்று, குளிர்ந்த காற்றை என்ன செய்தோம்? கடுமையான ஒரு காற்றை நாங்கள் அனுப்பினோம். அந்த காற்று இப்போ வருது. வந்த உடனே அல்லாஹ் தஆலா சொல்ற சூரா அஹ்காஃப் 21-26 சொல்றான், ஃபலம்மா ரஅவ்ஹு ஆரிதன் முஸ்தக்பில அவ்தியத்திஹிம் காலு ஹாதா ஆரிதுன் மும்திருனா. முதல்ல என்ன செய்யும்? காற்று வரும்போது மேகம் தானே வரும், காற்று மேகத்தை தள்ளிக்கிட்டு வரும். மேகம் வருது அவங்களோட ஏரியாவுக்கு. ஒரு பலமிக்க சமுதாயம் மேகத்தை கண்டு பயப்படுமா? உலகத்திலேயே எங்களை விட பவர்ஃபுல் யாருன்னு கேட்டாங்க. மேகம் வருது, ஓ மழை பொழிய போகுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பஞ்சத்தில் இருந்தாங்க, கட்டும் வறுமையில் இருந்தாங்க. அந்த அதாவது மழை பொழியாமல் வறுமையில். அப்போ இந்த டைமில் அப்படியே மேகம் வந்த உடனே மிஷினாலா மழை இல்லாட்டி என்ன செய்யும்? மேகத்தை கொண்டு நம்மளுக்கு வரக்கூடிய முதலாவது விஷயம் என்ன? டெய்லி மழை பெஞ்சிட்டு மேகம் வந்தால் வேற யோசனை வரும். மழையே இல்லாத காலத்தை திடீர்னு மேகம் கொண்டு வருது, குளிர்ந்த சிச்சுவேஷன், மழை பொழிய போகுதுன்னா எங்கள் இடத்துக்கு வருது, மழை பொழிய பொழுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹு தஆலா பதில் சொன்னான், பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி, மழை அல்ல, நீங்கள் எதை அவசரமாக கொண்டு வாங்கன்னு கேட்டீங்களோ அதுதான் சொன்னான். நீங்கள் எதை அவசரமாக கொண்டு வாங்க, உண்மையாக இருந்தால் கொண்டு வாங்கன்னு கேட்டீங்களோ அதுதான் என்று சொன்னான். துதம்மிரு குல்ல ஷைஇம் பி அம்ரி ரப்பிஹா, இறைவனுடைய ஓர்டரை கொண்டு அத்தனையும் அந்த காற்று தகர்த்தெறிந்தது, அத்தனையும் அந்த காற்று தகர்த்து எறிந்தது. ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினுஹும், அவர்களுடைய பில்டிங்கை தவிர, அவர்கள் கட்டி வச்ச இடங்களை தவிர மற்ற எல்லாம் தூளாகி சென்றாங்க. அல்ல கட்டிடங்களை மட்டும் வச்சான், ஆக்கள் யார்கிட்ட வழங்கணுன்றதுக்காக வேண்டி கட்டிடங்களை தவிர அவர்கள் அனைவரும் அழித்தொழிக்கப்பட்டார்கள். எல்லாம் முடிஞ்சது. அல்லாஹ் தஆலா இந்த காத்தை எவ்வளவு காலத்துக்கு வைக்கிறான் தெரியுமா? சூரா ஹாக்கால சொல்றான், அதாவது சஹரஹா அலைஹிம் சபஅ லயால், 7 இரவுகள், வ ஸமானியத அய்யாம், 8 பகல்கள் வச்சான். புயல் காற்று 8 நாள் அடிக்குது. புயல் காற்று, குளிர்ந்த புயல் காற்று கட்டும் வேகத்தோட
8 நாட்கள் ஒரு வல்லரசை நோக்கி என்ன செய்யுது, கடுமையாக அடிக்குது. அந்த அடிச்ச காத்துல ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் தஆலா சொல்ற எப்படி மாறினாங்க தெரியுமா? ஃபதரா அல் கௌம ஃபீஹா சர்ஆ கஅன்னஹும் அஜாஸு நக்லின் காவியா. அதாவது மரம் இருக்குதானே, ஈத்த மரம், நீண்ட உயர்ந்த ஈத்த மரங்கள். அல்லாஹ் அந்த மரத்தை சொல்றான் பாருங்க, அந்த அளவுக்கு உங்களோட ஹைட், இந்த மரத்துல அளவுக்கு ஹைட் இருக்குமா இல்லையா? அவர்கள் அப்படி தூக்கி எறியப்பட்டார்கள். எறியப்பட்டு வீசி இறந்த பிறகு அவங்கள பார்த்த நேரத்தில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நிலத்தோடு மண்ணிலிருந்து அப்படி செட்டா போடுங்க, வெட்டியல்ல, மண்ணுக்குள்ள இருந்து முழுசா புடுங்கி ஒரு மரத்தை வீசினா எப்படி இருக்கும்? அந்த நிலையில் அவர்கள் எல்லாம் முகங்குப்பர விழுந்து கிடந்தார்கள். அந்த காற்று புயல் மூலம் அல்லாஹ் தஆலா அழிச்ச அந்த அழிவு இருக்குதே, நிலத்திலிருந்து பிடுங்கப்பட்ட பெரிய மரங்கள் எப்படி விழுந்து கீழே கிடக்குமோ, வேரோட பிடுங்கப்பட்டு, அதுபோன்று அவர்கள் முகங்குப்பர அஸ்பஹு ஃபீ தியாரிஹிம் ஜாசிமீன், முகங்குப்பர விழுந்தார்கள். தூக்கி வீசினா அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரும் அந்த ஊரில், அதாவது அவர்கள் கட்டிய அந்த கட்டிடங்களும் வசிப்பிடங்களையும் தவிர வேறு என்னென்னதெல்லாம் வளங்களாக இருந்தனவோ, வேறு என்னென்னதெல்லாம் அழகான கவர்ச்சிகான காட்சிகளாக இருந்தனவோ அத்தனையும் தூளாக்கியது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த காற்று குளிர்ந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு காற்று என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். கதாலிக நஜ்ஸில் கௌமல் முஜ்ரிமீன், குற்றவாளி கூட்டங்களுக்கு நாங்கள் இவ்வாறு தான் கூலி கொடுப்போம் என்று சூரா அஹ்காஃபில் 21, 26 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஹாக்கால கேட்கிறான், ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, வளமிக்க சமுதாயத்தில் எஞ்சியவர்கள் யாரையாவது நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கிறான். பலமுள்ள சமுதாயத்தில் எஞ்சிய யாரையாவது நீங்கள் பார்த்தீர்களா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரா ஹாக்காவில் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அழிவுகளுடைய ரிசல்ட்டை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது சூரா தாரியாத்தில் 41, 42 சொல்லி காட்டுகிறான். மா ததரு மின் ஷைஇன் அத்தத் அலைஹி இல்லா ஜஅலத்ஹு கர்ரமீம், எதெல்லாம் காத்து எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிச்சே, அவைகள் எல்லாவற்றையும் உக்கிப்போன எலும்புகள் போல ஆக்கிச்சு. உக்கிப்போன எலும்பு இருக்குது, எலும்பை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில் அந்த காற்று ஆக்கியது. தன்ஸிஉன் நாஸ கஅன்னஹும் அஜாஸு நக்லின் காவியா, மக்களை தூக்கி சென்றோடு அல்லாஹ் தஆலா சொல்லாம புடுங்கி எரிஞ்சிச்சுன்னு சொல்றான். மக்களை தூக்கி சென்றதுன்னு சொல்லாம பிடுங்கி எரிந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரா கமர் 18, 23 ஃபகைஃப கான அஸாபி வனுதுர், எனது தண்டனையும் எனது எச்சரிக்கைகளும் எப்படி இருந்தது. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர், இந்த குர்ஆனை ஞாபகப்படுத்துவதற்கு, படிப்பினை பெறுவதற்கு நாங்கள் இலேசாக்கி வைத்திருக்கிறோம். படிப்பினை பெறுகின்ற யாராவது உண்டா என்று கேட்கிறான் அல்லாஹ். படிப்பினை பெறுகின்ற யாராவது உண்டா? சூரா கமர் 18, 23, 18 தொடக்கம் 23வது வசனங்கள். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா, அதாவது சூரா ஹூத் 54, 60 சொல்லி காட்டுகிறான். வலம்மா ஜா அம்ருனா, இந்த கட்டளை வந்த பொழுது நஜ்ஜைனா ஹூதம் வல்லதீன ஆமனூ மா, ஹூதையும் அவரை ஈமான் கொண்டவர்களையும் காப்பாற்றினோம், அவர்களை காப்பாற்றினோம். பிரஹ்மத்தின் மின்னா, எங்களது கருணை காரணமாக. வனஜ்ஜைனாஹும் மின் அஸாபின் கலீத், கடுமையான ஒரு வேதனையில் இருந்து அவர்களை நாங்கள் காப்பாற்றினோம். வதில்க ஆதுன், ஆனால் ஆது அந்த சமுதாயம் இருக்கிறதே, ஜஹது பி ஆயாத்தி ரப்பிஹிம் வ அஸவ் ருசுலஹு, நபிமார்களை நிராகரித்தார்கள், அவர்களுக்கு வழிபடவில்லை, இறைவனது வசனங்களை நிராகரித்தார்கள். வத்தபஉ அம்ர குல்ல ஜப்பாரின் அனீத், முரட்டுத்தனமான பெருமை பிடித்த அகங்காரம் பிடித்தவர்களுடைய கட்டளைகளை பின்பற்றினார்கள், அவர்களது கட்டளைகளை பின்பற்றினார்கள். வஉத்பிஉ ஃபீ ஹாதிஹி துன்யா லஅனா வ யௌமல் கியாமத்தி, மறுமையிலும் இந்த உலகத்திலும் அவர்கள் சாபத்தை தொடர்ந்தார்கள், சாபத்தை தொடர்ந்தார்கள். அலா இன்ன ஆதன் கஃபரு ரப்பஹும் அலா புஅதன் லிஆதின் கௌமி ஹூத், ஆது தன் இறைவனை நிராகரித்தார்கள், அவர்களுக்கு தூரம் உண்டாகட்டும், ஹூதுடைய சமுதாயத்துக்கு தூரம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ஆது சமுதாயத்துடைய அழிவை சொல்லி முடிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, மனதில் அந்த அரேபிய தீபகற்பத்தில் ஆது சமுதாயம் தெற்கு பகுதியிலே அளிக்கப்பட்ட பதிவை இந்த சூரா அழகாக, இந்த சூறாக்கள் அழகாக தருவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஆது சமுதாயம். சமூது சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சமூதில் தான் அவர்களில் அதிகமான விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்கிறார். இவர்கள்ட்ட அத்தாட்சி சம்பந்தமா எதுவும் அல்லாஹு தஆலா என்ன செய்யல, சொல்லல. சமூது சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் அவர்களுடைய இடத்தை நிர்ணயித்து சொல்கின்ற பொழுது சூரா ஹிஜ்ர் 80வது வசனம், குர்ஆன்ல ஹிஜ்ர் இவர்களுடைய விஷயத்தை அடையாளப்படுத்துகின்ற மாதிரி ஒரு சூறாவே இருக்கு. சூரா ஹிஜ்ர் 80வது வசனத்துல பாருங்க, வலகத் கஸ்ஸப அஸ்ஹாபுல் ஹிஜ்ரில் முர்சலீன், ஹிஜ்ர் வாசிகள் நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள். ஹிஜ்ர், அந்த ஹிஜ்ர் என்ற பிரதேசம் இன்றைக்கு எப்படி அறியப்படுதுன்னா மதாயின் சாலிஹ்,
சாலியுடைய சிட்டிசன்ஸ் என்ன செய்து அறியப்படுவதை பார்க்கிறோம். ஹிஜ்ர் என்று சொன்னா என்ன தெரியுமா? ஹுஜ்ரத்னு சொல்றோம், ரூம். ஹுஜ்ரத்னா ரூம், அதாவது கட்டிட்டோம்னா உள்ளுக்கு என்ன செய்யலாது, வரையலாது. அதுக்கு தான் ஹிஜ்ர் என்று சொல்றேன், தடுக்கப்பட்ட இடம் என்று அர்த்தம். அப்ப இவர்கள் அல்லாஹ் ஹிஜ்ரன் அவர்களுக்கு சொன்னதுக்கு காரணம், இவர்களும் இந்த மாதிரி கட்டுவதில் என்ன செஞ்சாங்க, பிரபல்யமாக இருந்தார்கள். இவர்கள் ஸ்பெஷலிட்டி எதுல தெரியுமா? அதாவது மலைகளை குடைவது, அந்த மாதிரி எல்லைகளை வகுக்கிற அமைப்பில் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அதனால் இவருக்கு அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் ஹிஜ்ர், அந்த பிரதேசத்துக்கு ஹிஜ்ர் என்று சொல்லி என்ன செய்தது, வரலாற்றில் அறியப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரதேசத்தால் ஒரு முறை போனார்கள். பின்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மௌதியு சமூத், சமூது வாழ்ந்த இடம்தான் ஹிஜ்ர் என்று சொல்லப்படக்கூடிய இடம். இது மதீனாவுக்கு வடக்கு பகுதியில், வட மேற்கு பகுதியில். இதில் அதாவது இவர்களுடைய பலம் சம்பந்தமாக அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, இவர்களை அல்லாஹு தாலா ஆது சமுதாயத்துக்கு பின்னால் சந்ததியாகவும் இவர்களை தலைவர்களாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். சூரா அராஃபில் 74 வசனத்தில் சொல்லுகிறான், தத்தஹிதூன மின் சுஹூலிஹா குசூரா வ தன்ஹிதூனல் ஜிபால புயூதா. தெலண்ட பாருங்க, மணல் வெளிகள் இருக்கே, தரை பிரதேசம், இதுல மாளிகை கட்டுவாங்க, இதுல கடுமையான பெரிய மாளிகைகளை கட்டுவார்கள். மலைகள் இருக்குதே, இவர்களை சூழ இருந்த மலைகள், மக்கா உங்களுக்கு தெரியும், அந்த மதீனாவுடைய ஓரம் அப்படியே அந்த மக்காட்டு அப்படி அந்த எல்லைகள் எல்லாம் பெரிய மலை பிரதேசங்கள். அந்த மலைகள் இருக்குதே, இதை கிராஸ் பண்ணி போற மலைகள், இந்த மலைகள் இப்படி பார்த்தா ஒரு மலை மாதிரி விளங்கும், ஆனா அடுக்கடுக்கடுக்கான மலைத்தொடர்கள். இந்த மலைத்தொடர்களை குடைந்து அதில் அழகான மாளிகை கட்டுவாங்க. மலைகளை குடைந்து அதுக்குள்ள, அது மலைகளை குடைஞ்சு ஒருத்தன் எவ்வளோ கட்டுவான், சும்மா கொஞ்சம் இருந்துட்டு போகிறதானே கட்டுவான். அப்படி இல்லை, கீழே எப்படி பெரிய மாளிகைகள் கட்டினாங்களோ, மலைகளை குடைந்து பெரிய சாம்ராஜ்யங்கள் போன்ற சாம்ராஜ்யங்கள் ஆட்சி செய்தது போன்ற இடங்கள் என்ன செய்வார்கள், கட்டுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றா, தன்ஹிதூனல் ஜிபால புயூதா, மலையெல்லாம் குடைந்து என்ன செய்கிறீர்கள், பெரும் பெரும் வீடுகளை என்ன செய்தீர்கள், நிலத்திலே மாளிகை, மலைகளை குடைந்து இப்படி இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் என்னது, மலைகள் போன்றிருக்கும். அங்கெல்லாம் இவர்கள் என்ன செய்தார்கள், பெரிய பெரிய மாளிகைகளை கட்டினார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மாளிகையுடைய தன்மையை சொல்லுகின்ற பொழுது சூரா ஷுஆராவில் 149 வசனத்தில் சொல்றான், வ தன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூத்தன் ஃபாரிஹின், அதாவது அந்த 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 புயூத்துகள், அந்த வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் படாடோபமாக இருக்கும், ஆடம்பரமாக இருக்கும். அப்படிப்பட்ட வீடுகளை எல்லாம் நீங்கள் கட்டினீர்கள், அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல ஃபஜ்ர், சூரா ஃபஜ்ர் 9 வசனத்தில் வ ஸமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், அந்த அவர்களுடைய அந்த பள்ளத்தாக்குகளில் உள்ள மலைகளில் கற்களை குடைந்து கட்டினார்கள். கற்களை குடைந்து என்று சொல்றான், கற்களை குடைந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய ஸ்பெஷலா சொல்லி காட்டுறான் சூரா ஃபஜ்ர்ல, வ ஸமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத். அன்புள்ள சகோதரர்களே, இது அவர்களுடைய ஆற்றலுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றது. வேற ஸ்பெஷலா அவங்களோட உடம்புல பலங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லல, ஆற்றலுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆது சமுதாயத்துடைய காலம் தொடங்கி கொஞ்ச காலத்துல சமூத் சமுதாயம், இவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா சாலிஹ் என்கின்ற தூதரை அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள்ட்ட போய் நிறையவே என்ன செய்றாங்க, இந்த எப்படி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அட்வைஸ் பண்ணினார்களோ அந்த மாதிரி என்ன செய்கிறார்கள், நிறையவே உபதேசம் செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவர் சொன்ன உபதேசங்களில் எப்படி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செஞ்சாரோ அந்த உபதேசங்கள் எல்லாம் இவருடைய உபதேசங்கள்ல இருக்குது. அதுக்கு அடுத்து அவர் மேல என்ன சொல்றார் என்று சொன்னால், அவங்களுக்கு ஞாபகப்படுத்தார், ஒவ்வொரு நபிமார்களும் எங்கட கடமைகள் உண்டு சகோதரர்களே, மன்ஹஜு தஅவத்தில் அன்பியா, நபிமார்களுடைய தவ்வாக்கள் உண்டு. அந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அருள்களை ஞாபகப்படுத்தல், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அருள்களை நியாமத்துக்களை ஞாபகப்படுத்தல். இவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது சூரா அராஃபில் சொல்றா 74 75 தொடக்கம் 77 வரைக்கும், வذ்குரு இத் ஜஅலக்கும் குலஃபா மின் பஅதி ஆதி வ பவ்வஅக்கும் ஃபில் அர்த், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இடம் தந்திக்கிறான். தத்தஹிதூன மின் சுஹூலிஹா குசூரா, நிலப்பிரதேசங்களில் நீங்கள் மாளிகைகள் கட்டுகிறீர்கள். வ தன்ஹிதூனல் ஜிபால புயூதா, மலைகளில் அவைகளை குடைந்து நீங்கள் பெரிய அதாவது கோட்டை கொத்தளங்களை அமைக்கிறீர்கள். ஃபذ்குரு ஆலா அல்லாஹி வலா தஅஸு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை ஞாபகப்படுத்துங்கள், வீணாக அநியாயம் செய்து உலகத்தில் அலைய வேண்டாம் என்று அந்த நபி எச்சரித்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, அதாவது அது தொடர்ல காலல் மல உள்ளதீன ஸ்தக்பரு மின் கௌமிஹி, பெருமையடித்த பிரதானிகள் அந்த சமுதாயத்தில் சொன்னார்கள் என்ன தெரியுமா, லில்லதீன ஸ்துதைஃபு, அந்த சமுதாயத்தில் பலகீனமானவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்களே, அவங்க தானே மௌலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தேட்டு கொண்டிருப்பாங்க, அவங்கள பார்த்து சொல்றாங்க, அத்தஅலமூன அன்ன சாலிஹன் முர்சலும் மிர் ரப்பிஹி, தெரியுமா உங்களுக்கு உங்களோட சாலிஹ் தூதராம், உங்களோட சாலிஹ் தூதராம் அப்படின்னு நக்கலாக சொன்னார்கள். காலு இன்னா பிமா உர்சில பிஹி முஃமினூன், ஆம் நாம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம்.
நீங்க கேவலமா சொல்றீங்க, நாம் அவரை ஈமான் கொண்டிருக்கிறோம். அவங்க பதில் சொல்றாங்க, காலல்லதீன இஸ்தக்பரு இன்னா பில்லதி ஆமன்தும் பிஹி காஃபிரூன். நீங்க ஈமான் கொண்டதை நம்ம நிராகரிக்கிறோம், நாங்க காபிர்கள் அப்படின்னு அவர்கள் என்ன செய்தார்கள், பதில் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நிறைய அருள்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியும் இவரை சூனியக்காரர், கொஞ்சம் பேர் ஈமான் கொண்டாங்க, இவரை சூனியக்காரர்கள், அதே போல நீங்க சகுனம் பிடிச்சவர், உங்களுக்கு நாங்கள் இப்போ சகுனம் பார்க்க போறோம் அப்படி என்றெல்லாம் என்ன செய்தார்கள், அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் எச்சரித்தார்கள். சூரா நம்ல பார்க்கலாம், சூரா ஷுஆரால பார்க்கலாம், சூரா ஆராஃப்ல நீங்கள் என்ன செய்யலாம், இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இவர்களும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, சூரா கமர் 24 27 அல்லாஹ் தஆலா சொல்லி 24 தொடக்கம் 27 வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுகிறான். ஃபகாலு அபஷரம் மின்னா வாஹிதன், எங்கள்ல உள்ள ஒரு ஆளை பின்பற்றுதா, அபஷரம் மின்னா வாஹித், எங்கள்ல உள்ள ஒரு ஆளை பின்பற்றுதா, இதன் லஃபி இன்னா இதன் லஃபி தலாலிம் வசூர், அப்படி இருந்தா நாங்க என்ன செய்யுது, நாங்க தான் வழிகாட்டில் வைக்கிறோம் இவரை பின்பற்றினா என்று பதில் சொன்னார்கள். உல்கிய திக்ரு அலைஹி மின் பைனினா, நாங்கள்லாம் இருக்க இவருக்கு மட்டும் அருள் வந்துதான், இவருக்கு மட்டும் நபித்துவம் வந்ததா, பல் ஹுவ கத்தாபுன் அஷீர், மோசமான பொய்யர், அந்த மோசமான பொய்யர் என்று சொல்லி என்ன செய்தார்கள், நிராகரித்தார்கள் என்று சொல்றாங்க. இப்ப சரி, கடைசியில் என்ன செய்யறாங்கன்னா டெஸ்டிங்காக என்ன செய்யறாங்க, சரி ஓகே உங்களை ஈமான் கொள்றோம், எங்களுக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுங்க, நீங்க நபி என்றதுக்கு ஒரு அத்தாட்சி என்ன செய்யுங்க காட்டுங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா ஒரு கல்லை காட்டுறாங்க, எம்டியான ஒரு கல்லை, எந்த விதமான இதுவும் இல்லாத கல்லை காட்டு, இதுக்குள்ள இந்த ஒரு ஒட்டகம் வர வைங்க வாமனா, இதுல இருந்து பாருங்க டெஸ்டிங், ஒரு ஈமான் கொள்றதுக்கு நான் கேட்கிறேன், ஒட்டகம் வர வைக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க வசனத்துல எல்லாம் நம்பல, ஒட்டகத்தை வச்சு தான் நம்ப போறீங்க, அந்த எதையும் நம்பல, ஒட்டகம் வர வைங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, சரி நான் வர வைக்கிறேன், வர வச்சா ஈமான் கொள்ளுவீங்க, ஏண்டா எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சுன்னா தெரியும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி வந்துட்டா அதுக்கப்புறம் அல்லாஹ் பொறுக்க மாட்டான், அதுக்கப்புறம் நிராகரிச்சா அழிவு தான். ரசூலுல்லாஹ் அத்தாட்சி எல்லாம் கேட்கல பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாட்சி சோதனையை பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஆனா அத்தாட்சி கேட்காம இருக்கிறது ஒரு பெரிய பொறுமை, பொய்யன் என்று சொல்ற டைம்ல அத்தாட்சியை கேட்காம இருக்கலாமா, ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கல, பெரிய அத்தாட்சி அதையும் கேட்கல, இவங்க கேட்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இதோ அப்ப பார்த்துட்டு இருக்க என்ன செய்யறா, கல்லு பிளந்து, அவங்க கேட்டது எப்படி தெரியுமா, சும்மா ஒட்டகம் அல்ல, கற்பிடி அப்படி நிறை மாதமா இருக்கணும், எப்படி வார ஒட்டகம் அதுக்குள்ளே என்ன செய்யும், நிறை மாதமா இருக்கணும், நிறை மாதம் வந்து இந்தா என்று சொல்லி உஷாரா புள்ள கிடைக்கிற மாதிரி, அது குட்டி கிடைக்கிற மாதிரி என்ன செய்யணும், ஒட்டக குட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கணும். கல்லு பொளந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஒட்டகம் வெளியே வருது, அவங்களோட ஒட்டகங்களை விட கொஞ்சம் பலமான பெரிய அளவிலான பிரமாண்டமான ஒரு ஒட்டகம் என்ன செய்து அதுக்குள்ளே கண்ணால கண்டவரோ பயப்படணுமா இல்லையா, அட்லீஸ்ட் கண்ணால கண்டவரை நம்பணுமா இல்லையா. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு கூட்டம் என்ன செஞ்சது, கண்டவரை ஈமான் கொண்டுச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றாரு, ஃபஇதாஹும் ஃபரீகானி யக்தஸிமூன், ரெண்டு குரூப் ஆயிட்டாங்க, விவாதிக்கின்ற ரெண்டு குரூப்பா மாறிட்டாங்க. கமர்ல சொல்லி காட்டான், ஒட்டகம் வந்தாச்சு, இப்போ வந்தா ஈமான் கொண்டாங்க ஒரு குரூப் ஈமான் கொள்ளல, இன்னமா அன்த மினல் முஸஹரின், சூனியம் நடந்துக்கின்றாங்க, வணங்கிட்டானே இது இப்படி வாரனா இதுல என்னமோ என்ன செஞ்சது, சூனியம் ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு சூனியத்துக்குள்ள மாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ஓடர் என்ன தெரியுமா, சோதனை ஆகிட்டு ஒட்டகம் எப்படி ஓடர், சூரா ஷுஆரால 155 வசனத்துல அல்லாஹ் அவர் சொல்றாரு, யாரு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், கால ஹாதிஹி நாகா, ஒட்டகம் வந்துட்டு, லஹா ஷிர்புன் வலக்கும் ஷிர்ப், அங்க ஒரு கிணறிங்க, அது குடிக்கிறனால நீங்க குடிக்க கூடாது, நீங்க குடிக்கிறனால அது குடிக்காது, ஏன்னா எடுத்தா எல்லாம் கொடுக்கணுமா இல்லையா, நாள் பிரிஞ்சாச்சு, வலக்கும் ஷிர்பு யௌமின் மஅலூம், உங்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நாள், குறிப்பிட்ட நாள் குடி, அந்த டைம்ல இவன் கை அடிக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்ன, அதாவது சூரா கமர்ல 28 தொடக்கம் 32 வரைக்கும், வனப்பிஉஹும் அன்னல் மா கிஸ்மத்தும் பைனஹும் குல்லு ஷிர்பின் முஹ்தலர், அதே போல தண்ணி இப்படி ரெண்டா பிரிச்ச மாதிரி பால் இருக்குது, குல்லு ஷிர்பின் முஹ்தலர், எல்லா குடிபானங்களும் என்னது கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். குட்டி ஒரு நாள் பால் குடிக்கும், இவங்க ஒரு நாள் பால் கறக்கலாம், அதுக்கு குட்டி கிடைச்சிட்டே அதுல குட்டி ஒரு நாள் பால் குடிக்கும், இவங்க ஒரு நாள் என்ன செய்யலாம், பால் கறக்கலாம், பால் கறக்கிறனால அதை என்ன செய்யும், கிணத்துல தண்ணி குடிக்கும், விளங்கிட்டா, கிணத்துல அது தண்ணி குடிக்கிறனால இவங்க பால் கறக்குறது, அதாவது ஒட்டகம் வந்து கிணத்துல தண்ணி குடிக்குதுன்னு வைங்களேன், அன்றைக்கு இவங்க பால் கறக்குறது, அன்றைக்கு குடிக்கல இவங்க தண்ணி குடிக்கிறனால பால் என்ன செய்யக்கூடாது, கறக்கக்கூடாது மாதிரி நிபந்தனை. இப்படியே காலம் போகுது, பொருட்கள் அவங்களுக்கு சரி, அத்தாட்சி வந்தது ஓகே, இது அப்படியே குடிச்சு முடியுது போகுது, அப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இது வந்து தானாக வந்த ஒரு ஒட்டகம் விளங்கணுமா இல்லையா. ஆனால்
அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க 2 விதமான பிழை விட்டார்கள் அந்த அத்தாட்சிக்கும் புறம். என்ன பிழை விட்டாங்க தெரியுமா? திட்டம் தீட்டுறாங்க, ஒட்டகத்தை முடிச்சிடணும், ஒட்டகத்தை முடித்து விட வேண்டும் அப்படி என்று கூடி ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். திட்டம் தீட்டி பொறுப்பு ஒரு ஆள்கிட்ட கொடுக்கப்படுது, நீங்க தான் முன்னுக்காகணும். எல்லாரும் சேர்ந்து திட்டத்து அதில் உடன்படுறாங்க. எல்லா காவிரி சமுதாயமும் அதில் உடன்பட்டார்கள். உடன்பட்டு ஒட்டகம் வார ஒரு நாள், அது வார நாளுமே, அந்த வார நாள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபனாதவு சாஹிபஹும், வாங்க அவரை கூப்பிடுறாங்க. இது சூரா கமர்ல 28 தொடக்கம் 32 வரை அல்லாஹ் தஆலா சொல்ற தொடர். வாங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அந்த குறிப்பிட்ட ஆளை கூப்பிடுறாங்க. ஃபதஆதா, முன்னுக்கு பாயிறாரு, ஃபஅகர், அறுத்தார் ஒட்டகத்தை. அது அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னுக்கு ஆயினவர் யார் தெரியுமா? சஹீஹுல் புகாரில 3377 இலக்கத்துல வருது. அதாவது இன் ததபலஹா ரஜுலுன் ذو عز ومنع في قومه كابي زمعة, அபூ ஜம்ஆவை போன்ற அந்த சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துள்ள கௌரவமுள்ள ஆற்றல் உள்ள ஒரு ஆள் தான் என்ன செஞ்சாரு, முன்னுக்கு பாஞ்சாரு. அல்லாஹ் தஆலா சூரா ஷம்ஸ்ல சொல்றான், இதிம்பஅஸ அஷ்காஹா, அவர்களிலேயே மிக கெட்ட ஒருவர் பாஞ்சு முன்னுக்கு போனாரு. போற டைம்ல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் காண்றாரு. ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாக்கத்தல்லாஹி வசுக்கியாஹா, கவனம், கையடிக்க வேண்டாம், அதனுடைய நீர் விஷயம் ஒட்டக விஷயம், கையடிக்க வேண்டாம் என்றாங்க. கேட்கல. ஃபஅகருஹா, அறுத்தார்கள், துண்டு துண்டா வெட்டினான். துண்டு துண்டா வெட்டின உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை கொடுக்கிறாரு, தமத்தஉ ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாம், 3 நாட்கள் வெயிட் பண்ணுங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் தெரியுமா, 3 நாட்கள் வெயிட் பண்ணுங்க. ذالک وعد غیر مکذوب, பொய்ப்படுத்த முடியாத ஒரு வாக்கு என்றார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, பொய்ப்படுத்த முடியாத ஒரு வாக்கு, 3 நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். சூரா ஹூத் 65வது வசனம். فاصبحوا في اذا فعقروها فاصبحوا نادمين. சூரா ஷூரால 187 அல்லாஹ் தஆலா சொல்றான், டென்ஷன் ஆயிட்டான், கவலைப்பட்டான், அறுத்துட்டோமே செஞ்சிட்டோமே என்று கவலைப்பட்டு காலை பொழுதை அடைந்தார்கள். அப்படி மாறிட்டாங்க, அறுத்துட்டாங்க தானே. இப்ப சொல்லிட்டாரே சாலிஹ், அவங்க நம்புற எல்லா நபிமார்களையும் அவங்க உண்மையாளர் நம்பினாங்க, வேணும்னு தான் நிராகரிச்சாங்க. அவர் என்ன சொன்னார், இப்ப இவ்வளவு நாள் எனக்கு ஏலாது, அதை என்ற கையில் இல்ல அத்தாட்சி என்று சொன்னவர், தமத்தஉ ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாம் ذالک وعد غیر مکذوب, பொய்ப்படுத்தாத ஒரு வாக்குறுதி, 3 நாட்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரே, பயந்துட்டாங்க. அப்படி இருந்தும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு தானே, இவரையும் கொண்டு போட்டுரும் என்று நைட்டோட நைட்டா பிளேம் பண்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா நம்ல 48 தொடக்க 50 வரைக்கும், வகான ஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஹத்தின் யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி வலா யுஸ்லிஹூன், 9 பேர் இருந்தாங்க அந்த சிட்டியில, ரவுடிகள். எப்படி ரவுடிசம் செய்யக்கூடிய 9 பேர் இருந்தாங்க. எந்த விதமான அளவும் அவர்கள் செய்ததில்லை, ஃபசாது செய்கின்றவர்களாக இருந்தார்கள். காலு தகாசமு பில்லா, சத்தியம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்றாங்க, நாங்க என்ன செய்யணும், லனுபய்யிதன்னஹு வ அஹ்லஹு, நைட்டோட நைட்டா அவட கேஸை முடிச்சிருவோம், நைட்டோட நைட்டா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை முடிச்சிருவோம். தும்ம லனகூலன்ன லிவலிஹி மா ஷஹித்னா மஹ்லிக அஹ்லிஹி வ இன்னா லசாதிகூன், இந்த கொலைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்களோட ஆகட்ட சொல்லிடுவோம். கொலையும் செஞ்சுட்டு காலையில் என்ன சொல்லிடுவோம், இதுக்கு எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை, நாங்கள் காணோம் இல்லைன்னு சொல்லிடுவோம், நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம்னு சொல்லிடுவோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஓ மக்கரு மக்ரன், அவர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள். ஓ மக்கர்னா மக்ரன், நாங்களும் சதித்திட்டம் தீட்டினோம், நாங்களும் சதித்திட்டம் தீட்டினோம். வஹும் லா யஷ்குரூன், அல்லாஹ் தஆலா சதிக்கு எதிராக சதி சொல்லக்குள்ள ஒரு வல்லமை மிக்க ரப்பு மாதிரி தான் செய்யறான். அல்லாஹ் சதித்திட்டம் தீட்டணுமா? இல்லை. ஆனால் இந்த உலகத்துக்கு அது சதி. அல்லாஹ் தஆலா மக்ர் என்ற சிவத்தை தனக்கு சொல்றான், சதி என்ற சிவத்தை தனக்கு சொல்லுகிறான். அந்த சிவத்து அவன் என்ன செய்யறான், இந்த உலகத்தில் அப்படியே சதி மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதையே செய்வான். இல்லாட்டி அல்லாஹ் என்ன செய்யலாம், நேரடி அழிச்சிடலாம். நேரடி அழிக்கல. வ மக்கர்னா மக்ரன், நாங்களும் என்ன செய்தோம், சதித்திட்டம் தீட்டினோம். வஹும் லா யஷ்குரூன், அவர்கள் உணரவில்லை. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது இன்னா அர்சல்னா அலைஹிம் ஸைஹத வாஹிதத்தன் ஃபகானூ கஹஷீமில் முஹ்தலிர், அதாவது சூரா தாரியாத்ல சொல்றான், அவர்கள் மீது நாங்கள் என்ன செய்தோம், பெரும் சத்தத்தை அனுப்பினோம். அவங்களுக்கு காட்டுதானே இது, அவங்க பார்த்துட்டிக்கு மழை அதெல்லாம் வரல, ஒரு பெரியோரு சவுண்ட், இடி சவுண்டுக்கு நம்ம எப்படி அதிர்றோம், ஆகப்பெரிய இடிக்கு அதிர்றோம், எப்படி அழிகிறோமா? அழியல்ல. அழிகிற அளவுக்கு ஒரு சவுண்ட் எப்படி இருக்கும், அப்படி பெரிய மிகப்பெரிய சப்தத்தை கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற அன்புள்ள சகோதரர்களே, ஃபகானூ கஹஷீமில் முஹ்தலிர், அப்படி அந்த குப்பை போடுறது குப்பை கூலங்களாக வைக்கோல் புதர்களாக மாறி போனார்கள். சவுண்ட்ல தூளாயிட்டார்.
அவங்க விழுந்தாங்க மரங்கள் போல. இவர்கள் மெல்லப்பட்ட வைக்கோல் மாதிரி என்ன செஞ்சாங்க, ஆகிவிட்டார். அந்த சத்தத்தில் சிதறுண்டார்கள். உடம்பெல்லாம் என்ன செஞ்சிச்சு, சிதறுண்டு போனது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், குர்ஆனை இலேசுபடுத்தி இருக்கிறோம், ஞாபகப்படுத்துவதற்கு படிப்பினை பெறுகின்றவர்கள் உண்டா அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இதை சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் ஃபமஸ்ததாஉ மின் கியாமின் வமா கானு முன்தஸிரீன், அவர்கள் எழும்ப முடியவில்லை, அவர்கள் உதவி பெறுகின்றவர்களாகவும் இல்லை, ஒன்றும் செய்யலாது. ஃபதம்தம, இதை நான் கலந்து சொல்றேன் உங்களுக்கு. ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா, இறைவன் அவர்கள் மீது பெரும் சத்தத்தை கொண்டு அவர்களை அழித்தான். அவர்களை அப்படியே சவ்வாஹா தஸ்வியா சமப்படுத்தி விட்டான். க்ளோஸ். வலா யகாஃபு உக்பாஹா, முடிவுகளை பற்றி அவன் பயப்படுவதில்லை. அழிச்சா அடுத்த மண்ணை அடுத்த நாட்டை பயப்படணும். அல்லாஹ் அழிச்சா ரிசால்ட்டை பற்றி பயப்படுவதில்லை. ஏன், ஒரு மன்னன் தான் பயப்படணும், இவங்களை அழிச்சிட்டேனே அவனை அழிச்சிட்டேனே. அல்லாஹ் அழிச்சாண்டா எந்த ரிசால்ட்டை என்ன செய்வதில்லை, அல்லாஹு தாலா பயப்படுவதில்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபதில்க புயூத்துஹும் ஹாவியா, இந்த வீடுகள் எம்டியாக சாய்ந்து போன வீடுகளாக இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா சூரா நம்ல சொல்லி காட்டுகிறான். எல்லாம் முடிஞ்சு, அதாவது இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை பார்க்குறாரு, எவ்வளோ ஒரு கவலை வரும். அழிஞ்சு வைக்கோல் பொருள்களாக மாறி இருக்கக்கூடிய சமுதாயத்தை சூரா ஆராஃப்ல 79 வசனத்தில் சொல்றான், ஃபதவல்லா அன்ஹும், அல்லாஹ் அழகா சொல்றான், அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் போனார். அவர்களை பார்த்து, யா கௌமி, ஏ சமூகமே, லக்கத் அப்லக்துகும் ரிசாலத்த ரப்பி, எனது இறைவனுடைய தூதை நான் உங்களுக்கு எத்தி வைத்தேன், அதை நான் உங்களுக்கு சொன்னேன். வ நஸஹ்து லக்கும், எவ்வளவோ நான் உங்களுக்கு உபதேசம் செய்தேன். வலாக்கின் லா துஹிப்பூனன் நாசிகீன், எந்த உபதேசகர்களையும் நீங்கள் விரும்பியதில்லை, எந்த உபதேசகர்களையும் நீங்கள் விரும்பியது இல்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணினான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியோடு இந்த ரெண்டு சமுதாயத்துடைய அழிவை அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த அழிவுகளை சொல்லி அல்லாஹு தஆலா அனைத்து வல்லரசுகளுக்கும் சூரா ஃபஜ்ரிலே ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, ஆது சமுதாயத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்தான் என்பதை பார்க்கவில்லையா. இரமதாத்தில் இமாத், அவர்கள் மிக பெருந்த உயர்ந்த கட்டிடங்களை கொண்ட இரம் சமூகத்தினராக அவர்கள் இருந்தார்கள். அல்லத்தி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்களை போன்றவர்கள் இந்த உலகத்திலேயே என்ன படைக்கப்படவில்லை. வ தமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், அதே போன்று கற்களை குடைந்து கோட்டைகள் கட்டி வாழ்ந்த சமூது சமுதாயத்தை இறைவன் அழித்ததை பார்க்கவில்லையா. வ ஃபிர்அவுனதில் அவுதாத், அதாவது வத்தத், மிகப்பெரிய அதை வத்தது என்று சொல்வது என்ன, அந்த மாஷ் இது போடுவாங்களே, ஆனால் தமிழில் எப்படி சொல்றாங்களா, வத்தத், பெரிய பெரிய, அதாவது இராணுவங்களை கொண்ட மிகப்பெரிய பலங்களை கொண்ட ஃபிரௌனிய சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அழித்தானே, அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா. இவர்கள் எல்லோரும் அல்லதீன தகவு ஃபில் பிலாத், ஒவ்வொரு நாடுகளிலும் அத்துமீறினார்கள், நாடுகளில் அத்துமீறினார்கள், அவர்களை அநியாயம் செய்தார்கள், அவர்களை அடக்கி ஆண்டார்கள். ஃபஅக்தரு ஃபீஹல் ஃபஸாத், அந்த பிரதேசங்களில் அத்தனை அநியாயங்களையும் கட்டவிழ்த்து விட்டார்கள், அதிகரிக்க செய்தார்கள். ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக சௌத அதாப், தண்டனையின் சாட்டையை இறைவன் அவர்கள் மீது கொட்டினான், தண்டனையின் சாட்டையை இறைவன் அவர்கள் மீது கொட்டினான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத், இறைவன் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறான், அநியாயங்களை இறைவன் காணாமல் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். சூரா நஜ்ம்ல 49 தொடக்கம் 51 வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்றான், வ அன்னஹு ஹுவ ரப்பு ஷிஅரா, ஷிஅரா என்ற நட்சத்திரத்துடைய இறைவனவன். வ அன்னஹு அஹ்லக ஆதனில் ஊலா, அவன்தான் ஆது சமுதாயத்தை அழித்தான். வ சமூத ஃபமா அப்கா, சமூதை அழித்தான், அவர்களில் எவர்களும் மிஞ்சவில்லை என்று அல்லாஹு தஆலா அனைத்து நபர்களுக்கு ஒவ்வொரு ஒரு நபர் அத்துமீறினா நினைச்சு பாருங்க ஆது சமுதாயத்தை, அந்த சமுதாயத்துடைய 9 பேரை நினைச்சு பாருங்க. அன்புள்ள ஒரு நாடு அத்துமீறுதா, ஒரு ஊர் அத்துமீறுதா, ஒரு குடும்பம் அத்துமீறுதா, இவர்களை விட பலமான, ஆட்சியில் பலமான, செல்வங்களில் பலமான, காட்சிகளில் பலமான, எல்லா விதமான வசதிகளும் பலமான ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, எஞ்சியவர்கள் யாரையாவது கண்டீர்களா என்று கேட்கிறான். அப்படிப்பட்டு அழித்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது அழிவுகளுக்கெல்லாம் பின்னால அல்லாஹ் தஆலா இவைகளை அரபு சமுதாயத்துக்கு தான் எச்சரிக்கையாக சொன்னான். நபி அவர்கள் அதாவது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தபூக் யுத்தத்திற்காக மதீனாவிலிருந்து கிளம்பி செல்கிறார்கள். செல்லுகின்ற நேரத்தில் ஹிஜ்ர் பிரதேசம், சமூது அழிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு வருகிறார்கள்.
அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்களை பார்த்து சொன்னார்கள், அதாவது அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறார், சஹீஹுல் புகாரியில் 3380வது இலக்கம், லா ததுகுலு மசாகினல் லதீன ظلموا انفسهم الا ان تكونوا باكين اي يصيبكم ما اصابهم. அழுது கொண்டு போங்க. நான் இதுக்குள்ளால போற நேரத்தில் அழுது கொண்டு போங்க என்று அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய, அந்த சிட்டியால தான் என்ன செய்ய வேண்டிய, க்ளோஸ் பண்ண வேண்டிய, அழுது கொண்டு போங்க. சில வேளைகளில் அவர்களுக்கு வந்த அதாபு உங்களுக்கு வந்து விடலாம். போட்டோ அடிக்கிறாங்க சார், இந்த சமுதாயம் எல்லாம் போய் போட்டோ அடிக்கிறாங்க, அப்படியே கெஸ்டர் பண்றாங்க, ட்ரிப் பதிவாம். நபி அவர்கள் புனித யுத்தத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். லா ததுகுலு அலா ஹாஉலா இல்லா வ அன்தும் பாக்கீன். உங்கள் அழுது கொண்டு போங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அழுது கொண்டு போங்க, அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படலாம். சும்ம தகன்ன அபிரிதாஹி வ ஹுவ அலர் ரஹல். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, போர்வை இறுத்தி கட்டினாங்க தலையில, அப்படி குனிஞ்சாங்க. குனிஞ்சு கண்டு முஸ்லிம்ல வர செய்தி 7657 அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறார், சும்ம ஜஜர ஃபஅஸ்ரா ஹத்தா கல்ஃபஹா. வேகமாக அந்த ஏரியாவை தாண்டினாங்க ரசூலுல்லாஹ். அழுது கொண்டு குனிஞ்சி வேகமாக அந்த ஏரியாவை தாண்டினார். அழிக்கப்பட்ட ஏரியாவை என்ன செஞ்சாங்க, தாண்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அந்த பிரதேசத்தில் ஒரு எல்லையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஊரை தாண்டி ஒரு எல்லையில் தங்குறாங்க. அந்த இரவு 3379 இலக்கம் அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. அதில் எல்லையை தாண்டி ஒரு எல்லையில் தங்குறாங்க. அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கடா, இவங்க உள்ள கிணறுகளில் இருந்து தண்ணி எடுத்து சமைச்சு ரொட்டி அப்படி இப்படிலாம் செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஆர்டர் போடுறாங்க, இங்கே எதையும் என்ன செய்வானா, இங்கிருந்து எதையும் சமைக்க வேணாம், எல்லாம் கொட்டுங்கண்ணா, எதையும் சமைக்க வேண்டாம், எல்லா பாத்திரங்களை கொட்டுங்கள், நீங்க சமைச்ச ரொட்டி எல்லாத்தையும் ஒட்டகத்துக்கு போடுங்க, நாங்கள் ஒத்தனம் கையில் எடுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். நீங்கள் தண்ணீர் எடுப்பதாக இருந்தால் இந்த கிணத்துல தண்ணீர் எடுங்க, இதான் அந்த கிணறு குடிச்ச இடம், நாங்கள் ஒட்டகம் குடித்த இடம் நாங்கள். அப்படின்னா அழிக்கப்பட்ட இடம் என்னது, வேற என்ன அர்த்தம், பின்னுக்கு என்ன அர்த்தம், இதுல இருந்து என்ன செய்யுங்க, குடிங்க, வேற இடத்துல என்ன செய்ய வேண்டாம், தண்ணீர் எடுக்க வேண்டாம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது 2 வல்லரசுகளின் வரலாறு. இது எங்களோட மனதில் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுதும் அந்த 9 பேர் ஞாபகம் வரும். விளங்கிட்டா, நாங்கள் தனி மனிதன் நினைக்கக்கூடாது. சமுதாயத்துக்கு அத்துமீறுகின்ற பொழுது ஞாபகம் வரணும். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இதை எடுப்பதற்கான காரணம் முஸ்லிம்கள் மீது இன்று கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இந்த அநியாயங்கள் எல்லாம் இறைவன் பராமுகமாக இல்லை. எங்களை விட, நாம் வடிக்கின்ற கண்ணீர் துளிகளை விட, வேதனைகளை விட இறைவன் இந்த சமுதாயத்தின் மீது இரக்கம் உள்ளவன். இறைவன் உதவி செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் எங்களிடத்திலிருந்து அவனை மாத்திரம் நம்பக்கூடிய ஒரு முழுமையான ஈமானை இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த வளத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். கடைசியாக சகோதரர்களே, ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் என்பது எந்த விதமான தவறான செய்திகளை வைத்து பரத்தப்பட வேண்டிய ஒரு மார்க்கம் அல்ல. உண்மை போதும் இஸ்லாம் உயர்ந்து நிற்பதற்கு. இன்டர்நெட்டுகளில் அங்கே இங்கே ஃபோனில் எல்லாம் கிட்டத்தட்ட 4000 வெப்சைட்டுகளை நான் இது பரதிக்காக பார்த்தேன். எல்லா இடங்களில் என்ன பரவிக்குன்னா, ஆதி சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ராட்சத உருவம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு பொய் செய்தி. அது விளங்கிட்டா, மொபைலில் இருக்குது, அதில் இருக்குது, பெரிய இது போட்டு ஃபுல் வட்டம்லாம் அட்டிச்சு வச்சுக்கிறான். பார்த்தீங்களா, அல்லாஹ் தஆலா உண்மை உரைத்து விட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உண்மை சொல்லிவிட்டார்கள். இதை ஆதிரப்படிங்க பார்த்துருப்பீங்க. பெரிய தலை, பெரிய உயரம், ஹதீஸ் எல்லாம் போட்டு, அதுக்கு குர்ஆன் வசனம் எல்லாம் போட்டு எத்தனையோ இணையதளங்கள்ல இருக்கு. அப்படி ஒன்றே அங்கே இல்லை. ஆதி சமுதாயம் வாழ்ந்த இடம் இது மதீனாவுக்கு இந்த பகுதி தானே, தெற்கு பகுதி. இதில் அராம்கோல், இப்போ அராம்கோல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அங்கே விடுறாங்களாம், வேறு யாரும் அதுக்கு போகக்கூடாதுன்னு வச்சுக்கிறாங்களாம். இப்படி ஒன்று மேலுக்கு இருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை வீடியோ எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க என்றெல்லாம் ஒரு கதையை என்ன செஞ்சுக்கிறாங்க, நேஷனல் ஜியோகிராஃபி அப்படி என்று சொல்லக்கூடிய இணையதளத்தினர் வெளியிட்டார்கள் அப்படி என்ற ஒரு கதையை பரப்ப. இது பொய்யான செய்தி. இப்படி செய்தியெல்லாம் எங்களுக்கு தேவையும் இல்லை. இன்னொன்று விளங்கிக்கங்க, இப்படி இந்தியாவில் என்ன செஞ்சது, அதாவது மகாபாரதத்தில் உள்ள மனிதர்களை தான் இது குறிக்கிறேன்னு இந்தியாவில் கண்டுபிடிச்சுன்னு கதை விட்டான். இதே படம் நெட்டில் பாருங்க, சரியா, இதே ஃபோட்டோவை வச்சு போட்டாங்க. இது 2002ஆம் ஆண்டு ஒரு அதாவது போட்டிக்காக, அதாவது அந்த இயருடைய ஃபோட்டோ, இந்த வருஷத்துடைய ஃபோட்டோ ஒரு போட்டிக்காக ஒருவரால் செய்யப்பட்ட ஒரு செட்டப். நினைக்கிட்டா, அவர் என்ன செய்கிறாருண்டா, ஒரு அதாவது மமாசிரிக்கை யானைகள் மாதிரி உள்ள சில மிருகங்கள் ஐசேஜில் அழிஞ்சதுன்னு சொல்லுவாங்களே பனிக்காலத்தில், அதில் உள்ள சில எலும்புகளை எடுத்து அவர் அது இந்த செய்தி பரவினோடனே நேஷனல் ஜியோகிராஃபிக்கு மெசேஜ் கொடுத்து என்ன செஞ்சாருண்டா, அதை போட்டார். இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, நான் அந்த நிலத்தில் இதை செட் பண்ணக்குள்ள இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, செகண்ட் ஃபோட்டோ, தேர்ட் ஃபோட்டோ, அதில் குறிப்பிடக்குள்ள சவால் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. அதில் பாருங்க, அவர் சொல்லுவார், இதில் எனக்கு எப்படி செட்டப் பண்ணுற விலங்கல்ல, அதனால சவால்கிட்ட கடைசி துண்டு எடுத்து விட்டேன், கம்பு கையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி சவால் இருக்காது, இப்படி அல்ற கொலை, ஒரு மனுஷன் அல்ற மாதிரி இருக்கும், அதில் கீழ் துண்டிக்காது, கம்பவுண்ட் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் காட்டி இதில் நான் செட்டப் பண்ணி, இது எப்படி கிறிஸ்தவர்கள் பைபிளில் வந்த மனிதர்கள்ன்றாங்க, முஸ்லீம்கள் குர்ஆனில் வந்தன்றாங்க, இது ஆதி இப்படியான பலகீனமான செய்திகளை பரத்தி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு பலம் தேடக்கூடாது, இஸ்லாத்துக்கு தான் அது என்ன செய்யும்,
கேவலமாக இழுக்காக அமையும். இந்த அவதூறு எந்த விஷயமா இருந்தாலும் இன்டர்நெட்டில் வந்துதா, ஏதா மொபைலில் வந்துதா, முஸ்லீம்கள் அப்படின்னு வந்தால் ஒரேடியாக என்ன செய்ய வேணாம், பரத்த வேண்டாம். அதில் நிறைய தவறுகள் இருக்கின்றன. இப்படி ஒரு பொடி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா அது ஒரு பெரிய செய்தியாக மாறிக்கும். மறைச்செல்லாம் வைக்க மாட்டாங்க, மறைத்ததாக எல்லாம் சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு கதை விட்டிருக்கிறார்கள். அதையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவத்துடைய படிப்பனையை மனதில் வைத்து எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள சமூகமாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.